26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். இப்போ நம்ம கட்டத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் வந்து மாந்தி சொல்கிறாங்க, பறையல் சொல்கிறாங்க. ஒரு இப்போ குரு வந்து எவ்வளோ பறையல் எவ்வளோ வெயிட் இருக்குதோ அதை வச்சு தான் ஜாதகம் கணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் கணிப்பீங்க. இந்த மாந்தி வந்து முக்கியமான இடத்துல இருக்கக்கூடாது. மாந்திங்கிறது இருக்க தான் செய்யும், பட் எங்கே இருக்குங்கிறது தான். மஞ்சகாமாலை வந்தால் மஞ்சள் கலர் கண்ணுக்கு மருந்து சாப்பிட்றோம், லிவருக்கு மருந்து சாப்பிட்ணும். அந்த மாதிரி மாந்தி 5 இருந்தால் 5 எப்படா சரி பண்ணுறதுன்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர மாந்திக்கு போய் பரிகாரம். நம்ம ஐபிசி பக்தியில் போன வாரம் நான் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு 4 சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து இப்போ மகர ராசி, உங்களுக்கு எந்த மாதிரியான பாவம்லாம் வரும்னு என்னால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தனை நான் அழகாக வேலையை விட்டு அனுப்பிச்சேன், போய் அவங்க ஆளில் விட சரியாக போச்சு, அவ்வளோதான். இதுதான் இதுக்குரிய தீர்வு. ப்ராப்ளம் இங்கே இருக்குது. இந்த ராசிக்கு இந்த தப்பு தான் பண்ண முடியுங்கிறது கூட. தலைவா நானும் மீனராசி தான் அப்படிம்பாங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசி அப்படி சொல்வேன். அப்போது கேட்பாங்க, தலைவா உங்கள் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கேன் நான். ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு பிறந்தவர் யாருன்னா யமன். இந்த யமனுக்கு சனி ஆகாது. அக்னி நட்சத்திரம் கதை, இந்த பிரபு கதை. அப்போது என்ன ஆகுதுன்னா, இப்படி நான் சொல்கிறதா மக்களுக்கு பிடிச்சி, யமனுக்கு உயிரை பிடுங்கிறது வேலை, நீ என்னடா பிடுங்கிறதுன்னு சொல்லி நான் உயிரை காப்பாற்றுறது என் வேலைன்னு சொல்லி ஆயுள்காரகனாக மாறிட்டான். இவங்களுக்குன்னு கலர்ஸ் எல்லாம் கிடையாது. இது ஒரு ஈகோ, இவங்களுக்குள்ள உள்ள ஈகோ. அப்போ சூரியன் என்ன பண்றாருன்னா, ஜாதக கட்டை எழுதும்போது டிகிரி எழுதுறாங்க. ஆனால் நமக்கு கட்டத்துக்கும் நவாம்சத்துக்கும் என்ன வித்தியாசங்கள்? ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. இப்போ இவ்வளோ அழகாக சொன்னாலும் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தப்பாக நெகட்டிவாக வருது. அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ரொம்ப ஜாலியாக இருக்கும். நானே பிடிப்பேன். அவர்கள் பாவம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஏக்கம் என்னென்னா, இதெல்லாம் சொல்கிறீங்க ராம்ஜி, ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கலையே, எல்லாரும் சொல்கிறது தான். ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐபிசி பக்தி செட்டில் ஒரு 2 பெரும் ஜாம்பவான்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். எத்தனையோ பக்தர்கள் தன்னுடைய வாயால் அன்பால் அம்மா அப்படின்னு சொல்லி அன்புருக அழைத்து கொண்டிருக்கின்ற நளினி அம்மா தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். அம்மா வணக்கம். நம் அனைவரின் மனதிலும் தனக்கென ஒரு இடம் பதித்திருக்கின்ற நம்முடைய ராம்ஜி சுவாமிகள் ஐயா இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். 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 இப்போ நம்ம கட்டத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் வந்து மாந்தி சொல்கிறாங்க, பறையல் சொல்கிறாங்க. ஒரு இப்போ குரு வந்து எவ்வளோ பறையல் எவ்வளோ வெயிட் இருக்குதோ அதை வச்சு தான் ஜாதகம் கணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் கணிப்பீங்க? ஆமாம், அது பேசிக்ஸ். அது அஷ்டவர்க்கம்னு பேர். எத்தனை பரல் வந்து கிரகங்களுடைய 00, 11, 22லாம் போட்டு எத்தனை பரல் இருக்குன்னு பார்ப்போம். மாந்தி என்பதுக்குரிய விளக்கம் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி கருதப்படுது. இப்போ அது வந்து திருநெல்வேலி அந்த சைடெல்லாம் மாந்தி தான் பார்ப்பாங்க. மாந்தி இல்லை, கேரளா சைடும் போனீங்கனாலும் மாந்தி பார்க்குறாங்க. மாந்தியை வந்து ஒரு அமானுஷ கடவுளாக பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சனியினுடைய பிள்ளை தான் மாந்தி. ஆமாம். ஆனால் அந்த சனியினுடைய விதியினுடைய பிள்ளைன்னு நம்ம ஒரு பேர் வச்சு அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோன்னா, கண்ணுக்கு தெரியாத அமானுஷங்களோட சொரூபமாக நம்ம அதை மதிக்கிறோம் மாந்தியை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்படி நம்புகிறேன்னா, நம்மளுடைய 12ஆம் இடம் ஊழ்வினையில் மாந்தி இருந்தால், 1ல் மாந்தி இருந்தால், 2ல் மாந்தி இருந்தால் அது அவங்க குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிருது. அல்லது கர்மஸ்தானத்தில் 10ல் மாந்தி இருந்தால் பாதிக்குது. இந்த மாந்தி இஸ் அன் இண்டிகேட்டர் தட் இவங்க ஏதாவது பூர்வ ஜென்ம சாபங்கள் பண்ணியிருந்தால் அதை கன்வே பண்ணுற ஒரு டூலாக அந்த மாந்தி கருதப்படுது. இந்த 4 இடங்கள் தான் ப்ராப்ளம். 12, 1, 2, 5, 10. மற்றபடி எங்கே மாந்தி இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாந்தி வந்து முக்கியமான இடத்துல இருக்கக்கூடாது. மாந்திங்கிறது இருக்க தான் செய்யும், பட் எங்கே இருக்குங்கிறது தான் முக்கியம். இந்த மாந்தி எது மாதிரி சொல்லலாம்னா, இப்போது தோஷங்களுக்கு பரிகாரம் உண்டு. இப்போது செவ்வாய் தோஷத்துக்கு பிரீத்தி உண்டு. பிரீத்தின்னு போனீங்கன்னா, இப்போது சர்ப்பதோஷத்துக்கு பிரீத்தி உண்டு. நாகக்கண்ணி, நாகயக்ஷி காலில் விழு, சரியாக போச்சு. ஆனால் சாபங்களுக்கு பிரீத்தி கிடையாது. தெரிந்தே செய்யும் தவறுகளுக்கு மன்னிப்பே இல்லை. சாபங்களை நம்ம எப்படி பண்ணுறோம்னா, ஸ்திரீ சாபம், பூசாபம், பக்ஷி சாபம், கோசா, அந்த மாதிரிலாம் ஒரு 12 சாபம் சொல்கிறோம். பிரேத சாபம், இந்த மாதிரிலாம் இறந்து போயிட்டாங்க, அவங்க நீங்கள் திட்டினீங்கன்னா கூட சாபம் தான். அந்த மாதிரி சாபங்கிறது 12, 8. இந்த 8 சாபத்தையும் 8 நாகங்களாக நம்ம பிரித்து, அதெல்லாம் பெரிய கான்செப்ட்ஸு. இந்த 8 சாபங்களையும் தான் மாந்தி உள்ளடக்கிய ஒரு தேவனாக இருக்கிறார். இதில் ஏதோ ஒரு சாபம் உங்களுக்கு இருந்ததுனால், இப்போ ஸ்திரீ சாபம் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது இல்லை.
அது வந்து அந்த மாதிரி. ஸோ வேறு குழந்தை சம்பந்தம் குலதெய்வ சாபம், தெய்வ சாபம், தேவ சாபம் இருந்தால் குழந்தை பிறக்கிறது லேட் ஆகுது. ஸோ அது எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து அந்த மாந்திக்குரிய பிரீத்தி கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சக்காமாலை வந்தால் மஞ்சள் கலர் கண்ணுக்கு மருந்து சாப்பிட்றோம், லிவருக்கு மருந்து சாப்பிட்ணும். அந்த மாதிரி மாந்தி 5 இருந்தால் 5 எப்படிடா சரி பண்ணுறதுன்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர மாந்திக்கு போய் பரிகாரம் பண்ணக்கூடாது. ஆமாம், இப்போ திருவலங்காடு போய் மாந்தி தனியாக மாந்திக்கு போய் பரிகாரம் பண்ணுறாங்க, அது தப்பு. அப்படி கிடையாது. 5ஆம் இடம் வீக்குன்னு அது சொல்லுது. ஆமாம், இப்போ உங்களுக்கு தான் மாந்தி இருக்கும், இப்போ இவங்களுக்கு மாந்தி இருக்கும், எனக்கு மாந்தி இருக்கும். மாந்தி இல்லாத இடம் கிடையாது. அதுக்காக மாந்தி காலெல்லாம் விட முடியாது. மாந்தி எங்கே இருக்காங்கிறது தான் இண்டிகேட்டர். இப்போது சனியை 3ஆம் இடத்துல இருக்கா, நோ ப்ராப்ளம். 5ல் இருக்கா, நோ ப்ராப்ளம். சனி 8ல் இருந்தால் தான் அஷ்டம சனியாக அது நோட்டட் ஆகுது. அது வரைக்கும் சனி உங்களுக்கு நோட்டட் கிடையாது. லைக் தட். மாந்தி 12, 1, 2, 5, 10ல் இருந்தால் தான் நோட்டட். மற்றபடி மாந்தி எங்கே இருந்தாலும் பயப்படவே தேவையில்லை. இப்போ கர்மஸ்தானத்தை பாதிச்சுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ கூட அது என்ன கர்மான்னு தெரியாது. நம்ம ஐபிசி பக்தியில் போன வாரம் நான் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு 4 சொல்லியிருந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இன்னும் டீப்பாக போனீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ மகர ராசி, உங்களுக்கு எந்த மாதிரியான பாவம்லாம் வரும்னு என்னால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பாப கிரகம், இப்போ உங்கள் ஜாதகத்தில் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா சந்திரனோட யாரும் இல்லை. ஆனால் சந்திரனோட சனியோ செவ்வாயோ யாரோ ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தனுசை வந்து தர்மன்னு வச்சுக்கணும், மகரம் வந்து அர்த்த, கும்ப காமன்னு வச்சுக்கணும், மீனத்தை வந்து மோக்ஷன்னு வச்சுக்கணும். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. இப்போது உங்களுக்கு ஒரு பாப கிரகம் அங்கே இருந்ததுன்னா, அதாவது மகரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவங்க கர்மம் சம்பந்தப்பட்ட தவறுகளை செய்வார்கள் என்று மாந்தி சொல்லுகிறது. கர்மம் சம்மந்தப்பட்ட தவறுனா என்ன அப்படின்னா, அப்பா அம்மாவை பார்க்காம விட்டுறது, இது மாதிரி குழந்தைகளை பார்க்காம விட்டுறது. என்னுடைய வேலை அது, நான் செய்யலை அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் உங்கள் லைஃப் ரிலேட் பண்ணி பார்க்கணும். எங்கள் அப்பாவோட லாஸ்ட் மினிட்ஸில் நான் கூட இல்லை, அது தாண்டா தப்பாயிடுச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சு அதுக்கு நீங்களே தான் செஞ்சுக்க முடியுமே தவிர இதுக்கு மருந்தே கிடையாது. ஏன்னா அவங்க லைஃப்பில் நடந்து அவங்களுக்கு தான் தெரியும். இதுதான் இதில் இருக்க சூட்சுமம். அப்போது ராசி ரீதியாக தர்ம, கர்ம, காம, மோட்சம் தான் ஆக்ட் ஆகுது. இதே ஒரு கும்பராசிக்காரருக்கு பாபகிரகம் இருந்திருந்தாருன்னா காமங்கிற இடத்துல வந்திருக்கும். காமம்னா என்னென்னா புகழ் காமம், பெண் காமம், அந்த மாதிரிலாம் காமம். அப்போது ஒரு பெருமைக்கு ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து மேனேஜர், என்னை எதிர்த்து பேசிட்டில்ல நீ அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு அனுப்பிட்டேன். அவனை ஒரு எளியவனை சம்பளத்தை பிடுங்கிட்டீங்க, இந்த பாவம் என்னை சுற்றிக்கிச்சு, அவன் வயிறு எரிஞ்சு போயிட்டான். இதுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனால் அப்போ நம்ம என்ன யோசிப்போன்னா, யாரையாவது தெரிஞ்சே நீங்கள் துன்புறுத்துனீங்களா? ஒரே ஒருத்தனை நான் அழகாக வேலையை விட்டு அனுப்பிச்சேன், ரைட், போய் அவங்க காலில் விழ சரியாக போச்சு, அவ்வளோதான். இதுதான் இதுக்குரிய தீர்வு. ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா, நான் எதுக்கு தப்புன்னு தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் இவன் 1000 தப்பு பண்ணியிருப்பான், வேலையை விட்டு அனுப்பியிருப்பான், அதெல்லாம் உனக்கு மைண்டு கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் நாகராஜாவுக்கு போய் பால் ஊற்றிட்டு இருப்பான். ப்ராப்ளம் இங்கே இருக்குது. இந்த ராசிக்கு இந்த தப்பு தான் பண்ண முடியுங்கிறது கூட டிரைவ்டு ஆல்ரெடி. அதனால தான் சொல்கிறேன், இவர்கள் ஜோதிடம்ங்கிறத முழுசாக உள்ளே போய் ஒன்று நீங்கள் பார்க்கவே கூடாது. அதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு உண்மையான நுட்பம் என்னென்னு பார்க்கணும். இப்போ தப்பான மருந்து சாப்பிட்டா கூட அது ப்ராப்ளம் தான். கண்டிப்பாக ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். அப்படி இல்லைக்கா, இப்போ நீங்கள் வந்த ப்ராப்ளம் வேறு, நீங்கள் சாப்பிட்டு இருக்கிற மெடிசன் வேறு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. இப்போ இவ்வளோ அழகாக சொன்னாலும் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தப்பாக நெகட்டிவாக வருது. அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு மற்றவங்களா இருந்தால் சோகம் ஆயிடுவாங்க. என்ன நம்மளை போய் இப்படி திட்டுறாங்க, நம்ம நல்லது தானே பண்ணுறோங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். எப்படி சார் அவ்வளோ பாசிட்டிவாக பழைய போச்சு காவியா? உண்மை என்ன அப்படின்னா, கமெண்ட்ஸை வந்து ரொம்ப சிரிச்சுப்படி எனக்கு என்டர்டைன்மெண்ட்டே எதுவும் இல்லை. உண்மை என்னென்னா, எந்நேரமும் சொல்லி கொடுத்துட்டே குருவாகவே வச்சுருக்காங்க. இந்த பசங்க ஏதாவது கிண்டல் பண்ணும்போது தான் யாரோ ஒரு மேசை பிடிச்சி இழுத்து விளையாடுற மாதிரி, இந்த மாதிரி சம்திங் விளையாட்டுத்தனமாக இருக்கும். அவங்க சொல்லும் போது ஜாலியாக இருக்கும். பாரேன் எவ்வளோ ஃபீல் பண்ணி திட்டுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அவர்கள் பாவம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஏக்கம் என்னென்னா, இதெல்லாம் சொல்கிறீங்க ராம்ஜி, ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கலையே, எல்லாரும் சொல்கிறது தான். ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க சொந்த ஜாதகம் பார்த்தா தான் அதை சொல்ல முடியும். இப்போது பக்கத்து தெருவில் ஒருத்தர் இருக்காங்க, ரொம்ப அழகாக அந்த அம்மா வந்து அவங்க குழந்தைய பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஏன் அப்படி இல்லைன்னா, எங்கள் அம்மா ஊட்டியில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன், பார்த்துக்க வழி இல்லை. அப்போது என் சுச்சுவேஷன் வேறு, அவங்க சுச்சுவேஷன் வேறு. இது மாதிரி என்னோட கதைக்கு ஏற்ற மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லாருக்கும் இது காமன் டு ஆல், சனி வந்துட்டார் எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்க. எல்லாருக்குலாம் நடக்காது. நம்ம ஜனன ஜாதத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி நடக்கும். அது புரிஞ்சிக்காமல் கமெண்ட் போடும்போது ரொம்ப கேஷுவலாக நானே லைக் எல்லாம் போட்டு கமெண்ட் ரிப்ளைலாம் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபீல், நல்லா போங்கப்பா, என்ன அதோட திட்டிட்டீங்க. இப்போ நானே உங்களை பிடிக்கிறதுக்கு பல வருஷமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க எல்லாரும் வந்து இவ்வளோ அழகாக பேசினதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு டைம் ஒதுக்கி கொடுங்க, இல்லாட்டி நாங்கள் ஐபிசி பக்தியில் தான் நாங்கள் கேள்வி கேட்டு பதில் என்ன உங்கள் கிட்டேருந்து வாங்கணுமா அப்படின்றத விட உங்களை நாங்கள் நேரில் வந்து சந்திக்கணும்னா அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குது? இவங்கள்ட்ட புக் பண்ணலாம். கீழே கால் சென்டர் நம்பர் இருக்கும். இவங்க டேரக்ட் அப்பாயின்மெண்ட்டும் கால் சென்டரில் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஜஸ்ட் அவங்க புக் பண்ணாங்கன்னா டக்கல் அது மாதிரிலாம் சிஸ்டம்லாம் இருக்குது. உடனடியாக பார்க்கக்கூட சிஸ்டம்லாம் வச்சுருக்கேன். உலகத்திலே 5 நிமிஷத்தில் பார்க்கக்கூடிய ஒரே ஆள் நான் தான். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எல்லாருமே அந்த ஸ்லாட்டை கேட்குறாங்க, அதான் ப்ராப்ளம்.
தக்கல் புக்கிங்கே ஒரு 10-20 கொடுத்துட்றாங்க. நீங்கள் 1 hour புக்கிங்கே உடனே பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதுனால டைம் ஒதுக்க முடியல. இல்ல, அதாவது எல்லாருக்கும் ரெமிடி தேவை, எல்லாருக்கும் அதுக்கு டக்கு டக்குன்னு வேணும். எல்லாமே இன்னைக்கே எல்லாமே பண்ணி முடிச்சிடணும், இன்னைக்கே வந்து குழந்தை பெற்றுக்கணும், எல்லாம் இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லாமே ஆன் த ஸ்பாட் நடக்கணும்னு. ஆமாம், உண்மையில் அதுக்கு ஐபிசி பக்திக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு ஏன் இது நடக்குதுங்கிறதுக்கு டெக்னிக்கலாக சொல்லுங்கள் அப்படிங்கிறது அவங்க தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதையே நீங்கள் இன்னும் கூட கொண்டு போனீங்கன்னா, மேஷ ரிஷபம் மிதுனம்னு எடுத்திங்கன்னா, மேஷராசிக்காரங்களுக்கு போன ஜென்மத்தில் நடந்த தவறுக்கு இந்த ஜென்மத்தில் பலன் கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்மத்தில் நடக்கிறதுக்கு இப்பயே பலன் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்மத்தில் பண்ணுறதுக்கு அடுத்த ஜென்மத்தில் தான் பலன் கிடைக்கும். இந்த மாதிரி கூட பிரித்து வச்சுருக்காங்க ஜோதிடத்தில். அப்போது ஒரே ஒரு ராசிக்காரங்க நான் ஒன்றுமே பண்ணல, ஒரு தப்பு பண்ணேன், 9 வருஷமாக அடி வாங்குறேன், அவன் எவ்வளவோ தப்பு பண்ணுறான் ஏன்னா அந்த ராசி அமைப்புக்கு எப்போ அந்த தண்டனை கிடைக்குங்கிற வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த விளக்கம் நமக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம், இவனுக்கு நடக்கலை எனக்கு ஏன் நடக்குது. நம்ம கரண்ட்டு கட்டானா பக்கத்துக்கிட்ட பார்க்குற மாதிரி அவனுக்கு கரண்ட் நமக்கும் போயிடுச்சு, அப்போ நம்ம கரண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இப்போ சனி வந்துட்டார், வேலை போயிடுச்சு, அவனுக்கும் போயிடுச்சு, அப்போ கண்டிப்பாக சந்தோஷம். அந்த மாதிரி ராசி ரீதியான விளக்கங்கள் தான் மக்கள் எங்கிட்ட பெரும்பாலும் கேட்குறதுலாம் என்னென்னா, எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் சார், எனக்கு இது ஏங்கிற காரணம் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விளக்கம் பரிகாரமும் அதுக்கு சேர்த்து சொல்லுங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப பெருசா இழுத்து விடாம சின்னதா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, அதுவும் வந்து செலவு பண்ற மாதிரி இருக்காது. அதுதான் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து பயமுறுத்துறது இல்ல. அதாவது இப்ப எல்லாம் ஜோசியர்களை பாக்குறதுக்கு பயமா இருக்குது, என்ன என்னத்தை சொல்லிட போறாங்களோ, அதெல்லாம் தேவையில்லாம சொல்லிட போறாங்களோன்ற அந்த ஒரு பயம் இருக்குது. இங்க நிறைய மிதுன ராசிக்காரங்க எல்லாம் பண்ணுவாங்க, மீன ராசிக்காரங்க பண்ணுவாங்க, தனுசு ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க எனக்கே சொல்லுவாங்க. நான் யாருமே சொல்ல மாட்டாங்க, நான் தான் சொல்லுவேன் நான் மீனராசின்னு. தலைவா நானும் மீனராசி தான் அப்படிம்பாங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசி அப்படி சொல்வேன். அவங்கள அப்போது கேட்பாங்க, தலைவா உங்கள் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கேன், நான் தான் பேசுகிறேன் அப்படிம்பாங்க. கடகராசிக்காரங்களாம் என்ன சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். கடகராசிக்காரங்களாம் சொல்லுவாங்க, உங்களை தேடுற ஆள் நானும் ஒருத்தன் அப்படிம்பாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு இந்த லவ் மட்டும் செட் ஆகாது இல்லை, கரெக்ட் தானே அப்படின்னா, அதே கன்னிராசி தான் நானும். கும்பராசின்னா குதூகலம், இந்த மாதிரி ஒரு ராசிக்கு ஒன்று சொல்லும்போது அவங்களுக்கு என்னென்னா, ஓகே நமக்கு வந்து நம்மளை இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அப்படிங்கிற ஃபீல். அந்த தொழிலை நேசித்து செய்கிறேன்னா அதான் உண்மை. இல்லை, இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே கடல் மாதிரி கடன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து எல்லாருமே இருக்கிறதுனால, தாத்தா அப்பாங்கிறதுனால இது நான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் காஃபி சாப்பிட்டே கற்றுக்கிட்டது, பாட்டு படிக்கிட்டே கற்றுக்கிட்டது. இல்லை, அதுக்கு வந்து நாவு சுத்தம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, பலிதம் வந்து அந்த பலிதம்ன்றது 15 வருஷம் வேதம் படிச்சிருக்கேன், எஜுர்வேதம். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. இப்போது இவங்களில் இதில் ஒரு பாயிண்ட் நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். புராண கதைகளுக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ சந்திரன் ஒரு ராகு கேது தோஷமே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த பார்க்கடல் கடைஞ்ச கதை இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த இது வந்தது அப்புறமா வந்து நாகாசுரனுக்கு வந்து பரிமாறுறாங்க. சூரிய சந்திரர்கள் இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் சூரியன் வந்து மாட்டி கொடுத்துட்றான், இந்த பக்கம் சந்திரன் வந்து மாட்டி கொடுத்துட்றான். 2 பேரும் பாருங்கள் இறைவா சாப்பிடுவது அசுரன்னு சொன்ன உடனே இறைவன் என்ன பண்ணுறாரு, யோசிக்காமல் சக்கராயத்தை பிரயோகம் பண்ணுறாரு. கட்டாயிடுது, இது ராகு இது கேது. அதனால் சூரியன் ராகுவுக்கு எதிரி, அதனால் சந்திரன் கேதுவுக்கு எதிரி, அதனால் சந்திரனை விழுங்கிறது பேர் சந்திர கிரகணம், அதனால் சூரியனை விழுங்கிறது பேர் சூரிய கிரகணம். அப்போது ராகு ஜெயிக்கிறவன் சூரியனால் முடியாது. ராகு திசையில் சூரிய புக்தி ஒன்றும் பண்ண முடியாது, ராகு தான் ஜெயிப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த புராண கதை தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு அது தெரியும். அட் த சேம் டைம் இவங்களுக்குள்ளே போனீங்கன்னா, இப்போ சூரியனுக்கு 2 மனைவி. இப்போ ஃபஸ்ட்டு மனைவி வந்து அவங்களுக்கு வந்து உஷ்ணம் தாங்க முடியாமல் அவங்க போயிடுறாங்க, சம்யுக்தா. 2வது மனைவி வந்து சாயாதேவி, தான் உஷா. அந்த உஷாங்கிறதுனால தான் நம்ம ஃபேனு கூட உஷான்லாம் பெருச்சோம். அதெல்லாம் கான்செப்ட் தான். அப்போது உஷாதேவிக்கு பிறந்தவர் யாருன்னா சனி. ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு பிறந்தவர் யாருன்னா யமன். இந்த யமனுக்கு சனி ஆகாது, அக்னி நட்சத்திரம் கதை, இந்த பிரபு கதை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி நான் சொல்கிறதா மக்களுக்கு ஈஸியாக புரியுதுல. ஸோ இந்த சனிக்கு யமனை பிடிக்காது. அப்போ என்ன ஆகுனா 2 பேரும் இப்படி முறைச்சிக்கிறாங்க. இந்த யமனுக்கு உயிரை பிடுங்கிறது வேலை, நீ என்னடா பிடுங்கிறதுன்னு சொல்லி நான் உயிரை காப்பாற்றுறது என் வேலைன்னு சொல்லி ஆயுள்காரகனாக மாறிட்டான். இவங்களுக்குன்னு கலர்ஸ் எல்லாம் கிடையாது, இது ஒரு ஈகோ, இவங்களுக்குள்ள உள்ள ஈகோ. அப்போ சூரியன் என்ன பண்ணுறாருன்னா, யமன் வந்து சூரியனை மதிக்கிறார், சனி வந்து சூரியனை மதிக்க மாட்டார். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் சன்னு தான். யார் சன்னுனா குழந்தைங்க தான், சன்னுக்கு சன்னு. ஸோ இப்போ சூரியனோட சன்னு. ஆனால் அந்த ஆள்
யமன் வந்து சன்னை மதிக்கிற சன்னு, இவர் மதிக்காத சன்னு. ஸோ அப்போ சனினா புரட்சியாளர். நம்ம என்ன ஒரு பதம் வைக்கிறோம், ஜோதிடர்கள் சொல்கிறாங்க சனி வந்தால் கலகக்காரன், சனி வந்தால் புரட்சிக்காரன். அப்படி பண்ணணுன்னு ஒரு கண்டென்ட் கிடையாது. அவங்களுக்கு அவங்க அப்பாவை பிடிக்காது, அவ்வளோதான். ஏன்னா அவங்க அப்பா தன் அம்மாவை ஏமாற்றி 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டார். லைக் த சேம் ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு கதை இருக்குது. அந்த கதை தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், கிரகங்களை ரொம்ப ஒஸ்தின்னு நினச்சிக்கிறோம். உண்மை இவங்க எல்லாருமே ஈகோ கிளாஷில் இருக்கிறவங்க தான். நான் லைக் சூரியன், நம்ம சொன்ன குரு, இந்த மாதிரிலாம். செவ்வாய் வந்து யாருன்னா ஒரு சண்டை போடுற பையன், ஒரு ரவுடி பையன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சம், கடகத்தில் நீச்சம். குரு வந்து காவியா, குரு வந்து வாத்தியார், இவர் கடகத்தில் உச்சம், மகரத்தில் நீச்சம். இவன் வேணும்னே லைக் த சேம் சூரியன் பாருங்க, மேஷத்தில் உச்சம், துலாத்தில் நீச்சம். நீ என்னடா அப்படி பண்ணுறதுன்னு சனி வேணும்னே துலாத்தில் உச்சம், மேஷத்தில் நீச்சம். ஈகோ. அது லைக் த சேம் சூரியனுக்கு சுக்கிரனுக்கு புதனை பிடிக்காது. புதன் வந்து காதல் இல்லாதவர், அதாவது 2 குணமுடையவர். அப்போ சுக்கிரன் வந்து பெண்மை உடையவர். அப்போது இவருக்கு ரொமான்டிக்காக இருக்கிறதுனால கன்னியில் நீச்சம், மீனத்தில் உச்சம். நீ என்னடா அப்படி பண்ணுறதுன்னு புதன் வந்து மீனத்தில் நீச்சம், கன்னியில் உச்சம். இவங்க 2 பேருமே ஈகோ கிளாஷ். ஸோ இவங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ சுக்கிரதிசையில் புதன் புக்தி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இப்போது இவர் மேனேஜர், ஒரு டெப்டி மேனேஜர், அவர் ப்ரொப்போசல் எடுத்துகிட்டு வர்றாரு. காவியாவுக்கு வந்து ஒரு 2 கோடி தர போகிறேன் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போது என்ன பண்ணுறாங்க, அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், யோ நல்ல பொண்ணியா தர கொடுக்கலாம்யா, கொடுக்கலாம் தான், நல்ல பொண்ணு தான், யார் இல்லைன்னா நீ கொடுத்துட்டல அதனால நான் வேண்டாம், அடுத்த ஆள் வர சொல்லு. ஈகோ இவங்கிறதுனால. ஸோ இது நமக்கு புரியும் போது கிளையண்ட்ஸ் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இப்போ கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணுற கிளையண்ட்ஸு, சார் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சுக்கிரதிசை வந்துருச்சு சார், ஆனால் எனக்கு ஏன் சார் நடக்கலாம்பாங்க. நீங்கள் என்ன லக்னம்மா, மீன லக்னம், உங்களுக்கு அவன் ஜென்ம எதிரி, உங்களுக்கு அவன் ஒன்று கூட நல்லது செய்யும், ஏன் சார் செய்ய மாட்டான், நான் என்ன சார் பாவம் பண்ணேன், நம்ம யாரும் பாவம் பண்ணலை, ஈகோ. இதுதான் இதில் இருக்கிற சூட்சமம். ஸோ இது தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். ஓகே, நம்ம மற்றவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, சுக்கிரன் வந்து ரொம்ப நல்லவர், அவர் நல்லவரும் இல்லை, இவர் கெட்டவரும் இல்லை, அவர் வேலை பார்க்குறார், இவர் வேலை பார்க்குறார். ஈகோ கிளாஷ். அதே மாதிரி இந்த சுக்கிரதசை வந்து சின்ன குட்டி சுக்கிரன் வந்தாருன்னா கெடுதல் அப்படின்றாங்க. அதாவது அவங்களுக்கு சுகர் வந்துடுது, உடம்பு முடியாமல் போகுது, அதெல்லாம் உண்மையா? இல்லை, உண்மை. காரணம் என்னென்னா, சுக்கிரன் எந்த ஒரு கிரகமுமே ரொம்ப உச்சமாயிட்டா அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேஷத்தில் சூரியன் உச்சமாகிற தருணங்கள் தான் சித்திரை மாதம். அதுதான் நம்ம சித்திரை மாதமாக கொண்டாடுறோம். யாரெல்லாம் மேஷத்தில் சுக்கிரன் இருக்காங்க, சூரியன் இருக்காங்களோ ஹைலி டாமினேட்டாக இருப்பாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. என் பிள்ளைங்களா 2 அப்படி அந்த மாதிரி. ஆமாம், மேஷம் சூரிய திசையில் பிறந்தாங்க. ஆமாம், சூரியன் உச்சமாயிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எடுக்கிறது தான் முடிவு, அப்படி தான் இருப்பாங்க. அதே வந்து நீங்கள் சுக்கிரன் அதே மாதிரி உச்சமாயிட்டாருன்னா ஹைலி ரொமான்டிக்காக இருப்பாங்க, ஹைலி ரொமான்டிக்காக இருப்பாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, அந்த சுக்கிரன் யார் சாரம் வாங்கினாருன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சுக்கிரன் வந்து குரு சாரம் வாங்கியிருந்தா ஒழுக்கமான சுக்கிரனாக இருப்பார். அந்த சுக்கிரன் ஒருவேளை ராகு சாரம் வாங்கியிருந்தா அவங்க தான் மைனர். தன்னுடைய இளமை காலங்களில் லாகிரி வஸ்துக்கள் பயன்படுத்துறது, இந்த போதை அது மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன். ராகு வந்து தப்பான புத்தியை கொடுத்துருவார். ஸோ அந்த சாரம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சாரம் ஒன்றும் இல்லை, ஒரு ஜாதக கட்டம் இப்படி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நடுவில் ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா டிகிரி கால்குலேஷன் இருக்கும், 000 அந்த மாதிரி டிகிரி கால்குலேஷன் இருக்கும். அந்த டிகிரியில் 10 டிகிரிக்கு கம்மியாக இருந்தால் அது கணக்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து இப்போ கன்னியில் இருக்கார், கன்னியில் வந்து 4 டிகிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கன்னியில் இருக்கிற மாதிரி கணக்கு கிடையாது. சிம்மத்தில் 26 டிகிரி இருக்கார், 4 டிகிரி இப்போ தான் கண்ணியில் கால் வச்சிருக்காரு, பிறந்துட்டீங்க என்பதால் சிம்மத்தை தான் பிரதானமாக எடுத்துக்கணும் நீங்கள். ஓகே புரியுது. ஸோ அப்படி யோசிச்சு பார்த்தா பிரிவெல்லாம் பிரிவல்ல, தோஷமெல்லாம் தோஷம் இல்லை. இப்போ செவ்வாய் தோஷம்னு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், 7ல் செவ்வாய் இருக்கான்னு. உண்மையை பார்த்தீங்கன்னா செவ்வாய் 0015 தான் இருக்கும், அது 7லேயே கிடையாது. ஆக்சுவலாக 6ல் தான் முழு உடம்பும் இருக்குது, 7ல் அப்படி காலடி வைக்கும் போது பிறந்துட்டேன், அதெல்லாம் பவர் கிடையாது. 10க்கு கீழே இருந்தால் பலிதம் கிடையாது, இது நிறைய பேருக்கு தெரியாது. சார், இப்போ இந்த செவ்வாயிலேயே களி செவ்வாயின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இந்த கான்செப்ட்? ஆமாம், இந்த கான்செப்ட் தான். இது என்னன்னா, நீங்கள் டிகிரி பார்க்காம காவியா, இப்போ நான் முழுசாக இந்த ரூமில் உட்காந்தாதான் நான் உட்காந்துட்டேன்னு அர்த்தம். இப்போ தான் கதவை திறக்கிறேன் அப்படின்னா இந்த ரூமுக்குள்ளே இருந்த கதையை நீங்கள் என்கிட்ட சொல்லக்கூடாது. இப்போ தான் நான் உள்ளே வரேன், எனக்கு இங்கே நடக்கிறதே தெரியாது. இப்போ ஜாதக கட்டை எழுதும்போது டிகிரி எழுதுறாங்களா? எழுதுறாங்க, ஆனால் நமக்கு அதை சொல்கிறது இல்லை. பிரச்சனை என்னன்னா, நமக்கு சொல்கிறது இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கட்டம் எங்கெங்கே இருக்கோ அதை மட்டும் பார்க்குறாங்களே தவிர அவங்க எவ்வளோ பலமாக இருக்காங்க அதை பார்க்குறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சனி வந்து கும்பத்தில் இருக்கிற மாதிரி தோற்றம். அப்போ என்னென்னா, இவங்க தான் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. இவங்க கும்பத்தில் இருப்பார் சனி, நீ தான் பெரிய ஆளாச்சு, நீ தான் பெரிய சனி டாமினேஷன் ஆச்சுன்னா, நான் என்னங்க நீங்கள் வேறு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படின்னா ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மீனத்தில் இருக்கார், குரு இருக்கார், ஆட்சி, ரொம்ப யோக்கியமான பையனாச்சே, குரு ஆட்சி பல பேருக்கு சொல்லி தருவானே, அவன் எங்கே சொல்லித்தரான், படிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா காரணம் என்னென்னா, மீனத்தில் அவர் 1 டிகிரி தான் இருப்பார், 29 டிகிரி சனியோட வீட்டில் இருப்பார். அவர் ஆட்சி மாதிரியே கணக்கு கிடையாது.
ஆனால் நம்ம ஆட்சின்னு நினச்சிக்கிட்டு அவர் நீங்கள் பேராசிரியர் ஆயிடுவீங்க, நீங்கள் பல்கலைக்கழகத்து வேந்தர் ஆயிடுவீங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காரணம் என்னென்னா பவர் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் அதில் வர்ற பின்னாடி இருந்து இயங்குகிற விஷயங்கள், பின்னாடி இருந்து இயங்குகிற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்துட்டு தான் நீங்கள் இதை சொல்லணும். தசாபுக்தி அந்தரம் சொல்லணும். தசாபுக்தி அந்தரத்தில் பிராணம் சூட்சுமம் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும், சாரம் பார்க்கணும், இந்த டிகிரி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இந்த டிகிரி இல்லாமல் அவங்களோட பார்வை, குரு பார்க்குறாரான்னு யாரும் பார்க்குறதே கிடையாது. தைரியமாக நம்ம என்ன பண்ணிடுறோம், செவ்வாய் 8ல் இருக்கிற செவ்வாய் தோஷம் போ அப்படின்றோம். இப்போ குரு ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்காரா பாருங்கப்பா. அந்த குரு செவ்வாய் வந்து குரு சாரம் வாங்கியிருந்தா கூட ஓகே தான், குருவோட ஸ்டார் வாங்கியிருந்தா கூட தோஷம் கிடையாது, குரு பார்வைப்பட்டா கூட தோஷம் கிடையாது. நிறைய பேர் ஆனால் விதிகளை மட்டும்தான் மக்களுக்கு விதிகளை சொல்றாங்களே சொல்லி தவிர விதிவிலக்குகளை சொல்றது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்கிறதும் ஒரு பெண்ணுக்கு வயிறு வலிக்கிறதும் ஒன்றும் கிடையாது. இது சிஸ்டமே வேறு, சிஸ்டமே வேறு. இந்த அடிப்படை நாலேஜ் தான் வேணும்னு சொல்கிறேன். உடலியல் அமைப்புகள் எனக்கு தெரியலையே, அதான் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் விஷயம். விதிகள் மட்டும்தான் சொல்கிறேன். வயிற்று வலினா ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூட்டு வழியாக இருக்கும், நீங்கள் மோர் குடிங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வெண்ண டாக்டர், இப்போ இங்கே இருக்கிற ஜோதிடர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, தலைவலின்னு சொல்லுங்கள், ஒய் டோன்ட் இட் வில் பி இது பிரெயின் டியூமராக இருக்கக்கூடாதுன்னு தான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். பிரெயின் டியூமராக இருக்கக்கூடாதா, அங்கேருந்து அவருடைய பிரதாபத்தை தான் அவர் காட்டுவார். லைக் த சேம் அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க இப்படி இருந்தால், இது இப்படி இருந்தால் இந்நேரம் ஆளே இருக்கக்கூடாதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எதிராளி கேட்குறவங்களுக்கு என்ன பயம் ஆயிடுதுன்னா, சார் நல்லா இருக்கார் சார் மனுஷன், ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க. நான் ஜோதிடத்தில் பார்த்த சுவையான சம்பவங்கள் இதெல்லாம். ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பெரும்பாலும் பெண்கள் வந்து சென்டிமெண்டலாக சொன்னால் நான் செத்தேன் அன்றைக்கி ஒரு நாள், உங்கள் கணவர் உங்கள் கூட இல்லைன்னு வருது, ஆக்சுவலாக உங்கள் வெளிநாடு போயிருக்காரான்னு சொல்கிறதுக்குள்ளே இல்லைன்ட்டாரா, எங்கே போயிருக்காரு தெரியலையே, கரெக்டாக சொல்லிட்டீங்க சார், ஒரு வாரமாக அவர் இல்லை சார், கரெக்டாக சொல்லிட்டீங்க சார், இதை தான் சார் இப்போ கேட்டுட்டேன், பார்த்தியா அம்மா நான் சொன்னேன்ல, சொல்கிறார் பாரு, எங்கே போயிருக்காரு பார்த்து சொல்லுங்கள் சார். நான் உடனே சார் இருங்கம்மா என்னை ஃபுல்லாக சொல்ல விடுங்க, உங்கள் கூட இல்லைன்னா வெளிநாடு போயிருக்காரான்னு கேட்க வந்தம்மா. ஓஹோ எல்லாம் தான் சார் விட்டு போயிடாரு சார், அதான் என்னன்னே பிரியமாகவே இருக்க மாட்டேங்கிறார் சார். இது ஒரு நாள் நான் சந்திக்கிற சம்பவங்கள் இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய ஸ்டோரி. இவங்களுக்கு அதை சொல்லி புரிய வச்சு சாந்தம் பண்ணணும். நீங்கள் அவங்க வேலை போயிடுச்சு அப்படின்னா, அதான் சார் வேலை தான் சார் போயிடுச்சு, அதான் 10லே குரு வந்தால் பதவி பறி போகும், செப்டம்பரில் வேலை கிடச்சிரும், அதான் சார் இது மற்றதெல்லாம் எப்படி சார் இருக்குது, மற்றெல்லாம் நல்லா இருக்குது, இல்லை சார் அதான் சார் வேலை போயிடுச்சு சார், அதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு செப்டம்பரில் வேலை கிடைக்கும், இல்லை சார் குழந்தெல்லாம் இருக்குமா சார், குழந்தெல்லாம் நல்லாயிருக்கும், எப்போ சார் குடும்ப சொத்து கிடைக்கும், 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கிடைக்கும், சரி சார் அதெல்லாம் ஓகே சார், அதான் சார் வேலை தான் சார் போயிடுச்சு. எங்க வந்து சிக்கிருக்கீங்க. வெரி ப்ராப்ளமேட்டிக். என்னன்னா மனிதர்கள் தன்னுடைய பிரச்சனையை மறக்க என்ன கேட்குறாங்கன்னா, கவுண்டர் மெஷர் கேட்குறாங்க. எனக்கு டார்கெட் டேட் கொடு. இப்போ டீம் லீடர் வந்து நம்ம சபார்டினேட்ஸ் என்ன கேட்போம்னா, கதெல்லாம் பேசக்கூடாது, வென் டேட் சொல்லு, 16th செப்டம்பர், ஓகே கிளம்பு, நான் அது வரைக்கும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு வாங்க போல. லைக் த சேம் மக்கள் என்ன எதிர்பார்த்துட்டாங்கன்னா, கிரகங்களுக்கு டார்கெட் வைக்கிறாங்க, எனக்கு ஒரு டார்கெட் கொடுங்க. கிரகங்களுக்கு வைக்கிறாங்களோ இல்லை எனக்கு வைக்கிறாங்க. 16th மே வந்து இந்த கட்டத்துக்கும் நவாம்சத்துக்கும் என்ன வித்தியாசங்கள்? நவாம்சம் கட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, அம்சம்ங்கிறது என்னன்னா, அந்த கிரகம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்க்கறது தான் அம்சம். இப்போது அதோட எக்ஸலன்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ ராசியில் ஒரு கிரகம் இருக்கிறது அமைப்பு வேறு, எக்ஸலன்சி வேறு. இப்போ எனக்கு லிவர் இங்கே இருக்குது, மூளை இங்கே இருக்குங்கிறது அமைப்பு. இது எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நவாம்சம். ஃபார் எக்ஸாம்பிள் இது இவ்வளோ காரியங்களை புரியுது, எல்லாருக்கும் மூளை இருக்குது, ஆனால் சில பேர் நிறையா பயன்படுத்துகிறாங்க, சில பேர் கம்மியாக பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி அம்சத்தில் வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது அவங்களுக்கு நிறையா உபயோகங்களை தருது. சில பேருக்கு ராசியில் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கும், ஆனால் அம்சத்தில் பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கும், அம்சத்தில் பிரயோஜனமே இல்லாமல் இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சனி இருந்து ஒன்று தான் இல்லாட்டி ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா பெரிய டான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஒரு நிமிஷம் கூட பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய பிஸி. ஒரு குழந்தையாக நான் சொல்கிறேன், என் கூட 5 நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஒரு அப்பாவாக இருந்தால் அவர் அதில் ஃபெயிலியர் அப்படின்னு எப்படி அந்த கேள்விக்கு பதில் இல்லையோ, அந்த மாதிரி அம்சத்தில் ஒரு விஷயம் நீர்த்து போச்சுன்னா அந்த இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அம்சங்கிறத நீங்கள் எப்போ பார்க்கணும், எப்போ அதோட எக்ஸலன்ஸ்னா, வென் யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங், புதுசாக ஒன்று பண்ண போகிறீங்கன்னா அது எவ்வளோ சிறப்பாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால் சென்டர் கம்ப்யூட்டர் சென்டர் வைக்க போகிறேன், எனக்கு அந்த வித்தியை நாலேஜ் இருக்கா, நான் அந்தளவுக்கு யோசிப்பேனா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புதனுடைய வலிமையை பார்க்கணும். புதன் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கார், அதில் புதன் எக்ஸலண்ட்டாக இல்லைன்னா விட்டுருங்க, வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆள் வருவாங்க, கம்ப்யூட்டர் வாங்கி தர ஆள் வருவாங்க, ஆனால் நீங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்க மாட்டீங்க.
எக்ஸலன்சி. ஓகே. இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது இது ரெண்டும் சேர்த்து தான் பார்ப்பீங்க. எஸ், அது ரெண்டும் சேர்த்து பார்க்குறது அது முறை. அப்படி தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரிசையாக வந்து நீங்கள் ஒன்று அஷ்டவர்க்கத்தில் ஆரம்பித்து இது என்னுடைய ஸ்தான பலன், திக்பலம்னு பேர், அதனுடைய பலங்கள்லாம் பார்த்து இந்த மாதிரி இதுக்குள்ளே நிறைய சாப்டர்ஸ், வேஸ்ட் சாப்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அம்சத்திலே 10 அம்சம் இருக்குது. இப்போ நவாம்சம் மாதிரி நவாம்சம், தசாம்சம், சப்தாம்சம், திரேகானாம்சம் மாதிரி 10 அம்சங்கள் இருக்குது. இந்த ஒரு அம்சமும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுது. நவாம்சம் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், தசாம்சம் நம்ம பார்க்குறதில்ல. ஒவ்வொரு அம்சமும் ஒரு விஷயத்தை, ஒரு காலத்தில் 10 அம்சத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஐபிசி பக்தி வந்ததுக்கப்புறம் நான் எப்படி டெவலப் ஆகிட்டேன்னா, கோடீஸ்வரன் கேள்வி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு காலத்தில் ஒரு ஷோவில் வருமே, அந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே அவள் டக்குன்னு சொல்லணும், டக்குன்னு சொல்லு, அதுக்கெல்லாம் டைம் இல்லை, 30 செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு நீ அப்படிங்கிற மாதிரி டக் டக் டக்குன்னு சொன்னோம். ஆரம்பத்தில் அது ஒரு டஃப்பான ஜாபாக இருக்க போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, நானும் ரொம்ப எக்ஸலன்சி ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நாங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கோம், இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எங்களுக்கு ரொம்ப அது பழகி போச்சு. அதுக்கு உண்மையிலே நிர்வாகத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு காலத்தில் 1/2 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தவரை 5 நிமிஷத்தில் பார்க்க வச்சுட்டாங்க. அது என்னென்னா, இத்தனை அம்சங்களையும் நம்ம கலந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, லைக் தட். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து பொதுவாக பலன் சொல்கிறீங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு இந்த மகரத்துக்கு எப்படி இருக்கும், தனுசுக்கு எப்படி இருக்கும், கும்பத்துக்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் கோப்பப்பாகுது நீங்கள் சொல்கிறது. இதே மாதிரி எல்லாருக்குமே ஆகுமா? எல்லாருக்குமே ஆகும், எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஆகும். ஏன்னா ராசிங்கிறது தான் நீங்கள் தினமும் பார்க்குறீங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை காவியா. இப்போது மேடம்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் தசா புக்தி அந்தரம்னு எடுத்துக்கோங்க. தசைங்கிறது வந்து இப்போது கேது தசைங்கிறது 7 வருஷம். அது டீம் லீடர் டார்கெட். அது இட்ஸ் எ டார்கெட் ஆஃப் டீம் லீடர். டீம் லீடர் என்ன நினைக்கிறாரு, கேது தசை ஒன்றுமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறது தான் நடக்கும், ஏன்னா அவர் தான் டீம் லீடர். ஆனால் அவர் அந்த 7 வருஷமும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீத் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நடுவில் நீங்கள் பழச்சிக்கலாம். அதுக்கு பேர் புக்தி. அந்த புக்தி வர்றப்பலாம் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கோங்க. அந்தரம் தராரு ஒரு 3 மாதம், அந்த மாதிரி 2 மாதம். புக்தி எல்லாத்துலேயுமே வந்து 3 வருஷம் இருக்குமா? இதை நீங்கள் பிரிக்கணும், அதான் ஒரு கால்குலேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புதன் தசை 17 வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. புதன் தசையில், புதன் புக்தியில், புதன் அந்தரம் முதல்ல கொஞ்ச நாள் ட்ராவல் ஆகும். இது லைக் ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் மாதிரி தான். இப்போ வந்து 00000, இந்த கடைசி 0 வந்து முதல்ல 1 ஆகும், அடுத்த 0 வந்து அப்புறம் 1 ஆகும், அப்புறம் இதே மாதிரி கான்செப்ட். இது 1 ஆகும்போது இந்த டீம் லீடரே மாறிடுவார். புதனை தாண்டி கேது வந்துடுவார், லைக் தி சேம். புதனை தாண்டி இப்போது அது அந்த மாதிரி புதனை தாண்டி சனி வந்துடுவார். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஓடோமீட்டர் ரீடிங் மாதிரி இதை நீங்கள் இன்னும் எத்தனை 0 வேணால் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்டுக்கு ஒரு 0 போடலாம். அப்போ இந்த ஒரு செகண்டில் 9 கிரகங்கள் இருக்குது. அதில் அது எப்படி கேஎஸ்எஸ், சிஎஸ்ஆர், ஜிஎஸ்பின்னு ஒரு அடுக்கில் இருக்குது. கேது, சுக்கிரன், சூரியன், அப்படி வரிசையா சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இது முடிஞ்சதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இது அப்படிங்கிற மாதிரி வரிசையாக அந்த இதில் பல லைக் நம்ம பெரிய பெரிய கிளப்லாம் பார்த்திங்கன்னா, இந்த சங்கங்கள்லாம் இருக்குது, லயன்ஸ் கிளப், லோட்டரி சங்கம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா டீம் லீடர் ரொட்டேஷனில் வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் நீங்கள் டீம் லீடர், அடுத்த வருஷம் இவங்க டீம் லீடர், அடுத்த வருஷம் இவங்க அந்த மாதிரி லைக் தி சேம். இந்த தசாபுக்தி அந்தரங்கள்லாம் எப்படின்னா, இவர் டீம் லீடராக இருக்கும்போது இந்த 9 பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அடுத்த ஆள் டீம் லீடர் ஆகும்போது அடுத்த 9 பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, லைக் தி சேம். இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப நாள் ஆகும். அதை நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுறதுக்கே 2 வருஷம் ஆகும். நான் எப்படி இருந்தேன்ல, இந்த வருஷத்தில் நிறையா மாறிட்டேன்ல அப்படிங்கிறது. ஆனால் ராசி பலனுங்கிறது எவ்ரிடே. அதனால் முந்தானே அது தாண்டா பிரச்சனை, இப்போ தான் இந்த செருப்பு காணா போச்சு, இன்றைக்கி இது காணா போயிடுச்சு, இந்த வீட்டில் என்னன்னே தெரில, இதெல்லாம் இமீடியட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பொருள் மிஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஆன் த நெக்ஸ்ட் டே நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். அதனால் ராசி பலன் உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது. சந்திரன் மனோகாரகன் என்பதால் ராசி ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு எளிதில் புரியுது. ஆனால் இதெல்லாம் பெரிய பெரிய கான்செப்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ராசி இதாக புரியல. இப்போ நான் சொல்ல வந்தது, எனக்கு எல்லாமே நடக்குது. அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே அதே மாதிரி நடக்காது. அப்படி நடக்க சான்ஸ் இல்லை. 100க்கு 70% அது மாதிரி நடக்கும். ஆனால் மீதி 30% அவங்களுடைய சொந்த ஜாதகம் தான் நடக்கும். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இதுதான் நடக்கும்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இவங்களுக்குலாம் இப்போ 7 சனி நடந்துகிட்ருக்கு, அந்த மாதிரியான நம்ம சொல்கிறது கம்பல்சரி நடக்குங்கிற கான்செப்டை தவிர, அவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் ஒருவேளை குரு திசை சனி புக்தி, ஜனன ஜாதகத்தில் ஒருவேளை வேறு ஏதாவது புக்தி இருந்தால் அதுபடி தான் அது நடக்கும். அதான் மெயின். பட் அதனால தான் இங்கே குழப்பமே. இந்த கமெண்டில் சொன்னாங்களே, ஏன் இந்த கமெண்டில் குழப்பிக்கிறாங்கன்னு, மகர ராசிக்காரனுக்கு இப்போ தான் வேலை கிடைக்கும், நீங்கள் எனக்கு இன்றைக்கி தான் வேலை போச்சு அப்படின்னா, அது ஏன்னா ராசி ரீதியாக கிடச்சிருக்கிறது. அதனால தான் இத்தனை நாள் அவருக்கு வண்டி ஓடி இருக்கு, என்றைக்கோ போயிருக்க வேண்டிய வேலை அது. அதுதான் அதில் இருக்க வித்தியாசம். இப்போ வந்து எனக்கு வந்து சனி திசையில் கேது புக்தி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கப்புறமா அடுத்தது
சனி திசையில் கேது புக்தினா அதுக்கப்புறம் சுக்கிரன் வருவார், சுக்கிரன் முடிச்சு சூரியன் வருவார். ஓகே. இப்போ சுக்கிர கேது முடிஞ்ச உடனே சுக்கிரன் கொடுக்கறது தான் இறைவனுடைய இது அமைப்பே. கேதுவை போட்டு பெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஜாலியாக ஒரு 20 வருஷம் அப்படின்னு சுக்கிரனை கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ எத்தனை வருஷம் அது கேது? அக்கா உங்களுக்கு கேது திசை வந்து 18 ஜூன் 2026 28 ஜூலை 2027 வரைக்கும் இருக்குது. அடுத்த வருஷம் ஜூலை வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சுக்கிர திசை. சுக்கிர திசையிலே நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும். அடி தூள் கெரியர் பீக்கே போக போறீங்க அப்படிங்கிறத ராம்ஜி சுவாமி சுக்கிர திசை கிடையாது, புக்தி. நீங்க சனி புக்தியில இருக்கீங்க. புக்தியில ஆமா. அதுல 2027 30 வரைக்கும் 3 வருஷம் சுக்கிரனோட அது சுக்கிர புக்தி. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வரிசை சூரிய புக்தி, சந்திர புக்தி வரிசை வரும். இதுல சுக்கிர புக்தி உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா மீன லக்னத்துக்கு ஜென்ம எதிரி சுக்கிரன்னு சொன்னேன். உங்க ஜனன ஜாதகத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுக்கிரனுக்கு வந்து சாரம் கொடுத்தவர் ஆயில்யம் 2ல் புதன். அந்த புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அதனால அவர் யோகத்தை தரப்போறார். அதனால நல்லா இருப்பீங்க. நம்ம எப்படியும் பிஸி ஆயிடுவீங்க. எங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும். பிஸி ஆகிறத விட நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும் ஆசைகள். அதே மாதிரி ஒரு பெரிய விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து என்னுடைய ஜாதக புக்கை நான் தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்களுக்கு தாய் மாமன் கிடையாது, இது எல்லாமே புட்டு வைக்கிறீங்க. அது என்ன கணக்கு? ஏன்னா உங்களுக்கும் நாங்கள் ஜாதகம் எழுதின எங்கள் ஜோசியருக்கும் சம்மந்தமே கிடையாது. வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.